அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரையிலும் தமிழ் முஸ்லீம் வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பல்வேறு வரலாற்று தகவல்களை சொல்லிகிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம அந்த வரலாற்றை உள்வாங்கி நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வரலாற்று பெட்டகம் அப்படிங்கிற புதிய பெயரில் வரலாற்று சார்ந்த முக்கியமான பகுதிகளை போய் நேராக அந்த பகுதிகளுக்கு போய் அந்த இருக்கின்ற வரலாற்று ஆவணங்களை அல்லது ஆதாரங்களை ஆவணப்படுத்துகிற ஒரு முயற்சியாக தான் இப்போ நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் திருச்சியில் இருக்கிறோம். முதல்ல திருச்சியை பற்றி சொல்லணும்னு சொன்னால், சோழர்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தஞ்சாவூரை தான் தெரியும். ஆனால் தஞ்சாவூருக்கு முன்னாடி சோழர்களுக்கு தலைநகராக இருந்தது திருச்சி தான். ஆனால் அப்போ திருச்சிங்கிற பேரில் இல்லை, உறையூருங்கிற பேரில் திருச்சி திருச்சியில் தான் இருக்குது உறையூர். அந்த சோழர்களுடைய தலைநகராக உறையூர் இருந்த காலகட்டங்களில் கிபி 550 848 வரை கிட்டத்தட்ட 298 வருஷம், அதாவது ஒரு 3 நூற்றாண்டுகள் உறையூர் தான் சோழர்களுடைய தலைநகராக இருந்தது. அப்படி சோழர்களுடைய தலைநகராக இருந்த காலகட்டங்களில் இங்கே முஸ்லீம்களும் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ராஜராஜ சோழனுடைய வரலாறை சொல்லும் போது ராஜராஜ சோழன் காலத்தில் முஸ்லீம்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதையே நிறைய பேரால் நம்ப முடியல. ஆனால் ராஜராஜ சோழனுக்கெல்லாம் முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தஞ்சாவூர் சோழர்களுடைய தலைநகராக மாற்றப்படுவதற்கு பல காலங்களுக்கு முன்பே உறையூர் தலைநகராக இருந்த காலகட்டங்கள்லேயே இங்கே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, சோழர்களுடைய தலைநகரத்திலேயே முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக தவிர்க்க முடியாத ஒரு ஆதாரமாக இருக்கிறது தான் ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் கல்லுப்பள்ளி அப்படிங்கிற அந்த பள்ளியில் தான் இருக்கும். இப்போ இதில் சொல்லப்பட வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், முஸ்லீம்கள் யாரோ ஒருத்தர் 2 பேர் இருந்தால் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்க மாட்டாங்க. முஸ்லீம்கள் நிறைய பேர் எப்போ வர்றாங்களோ அப்போ தான் பள்ளிவாசல் தேவைப்படும். ஆக பள்ளிவாசலில் தொழக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகமாக முஸ்லீம்கள் இங்கே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களில் ஏறக்குறைய 10 மன்னர்கள் 298 வருஷத்தில் 10 மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் கிபி 720 755 வரையிலும் சத்தியாதித்த சோழன் அப்படிங்கிறவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி மக்காப்பள்ளி என்று சொல்லப்பட்டாலும் கூட பொதுமக்கள் மத்தியில் அந்த பள்ளிக்கு கல்லுப்பள்ளி அப்படின்னு தான் பேர். ஏன்னா அது கற்களால் மட்டுமே கட்டப்பட்டிருக்கு. இப்போ கல்லணை அப்படின்னு சொன்னால் கற்களால் அந்த பழைய கால கற்களால் கட்டப்பட்ட அந்த எப்படி அதை கல்லணைன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒரு சிறப்பு பெயராக அந்த பள்ளியை கல்லுப்பள்ளி அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பள்ளி இருக்குது. இந்த பள்ளியினுடைய வரலாறுங்கிறது பார்த்திங்கன்னா ஹிஜ்ரி 116ஆம் ஆண்டு இந்த பள்ளி கட்டப்பட்டதாக இங்கே கல்வெட்டு இருக்குது. இந்த பள்ளியினுடைய நிர்வாகியும் இந்த பள்ளியினுடைய இமாமும் நம்ம கூட இருக்கிறாங்க. மேலதிக விவரங்களை அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லீம் சேனல் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளிக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். என்னன்னாக்கா இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் ரொம்ப பாலடைஞ்சு இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் 4ஆவது தலைமுறை. நம்ம 4ஆவது தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புகள் அப்படி இப்படின்னு ஒரு பாலடைஞ்ச மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைமுறையாக இந்த பள்ளிக்கு தலையிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெருமையில் இன்னைக்கு சீர சிறப்பாக 5 வக்து தொழுகை, ஜும்மா எல்லாம் நடக்குது. திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசலில் மட்டும்தான் அந்த கல்வெட்டே இருக்குது. ஹிஜ்ரி 116ங்கிற கல்வெட்டே இருக்குது. இதுக்கு இடையில நாங்கள் அந்த அளவு சீரமைப்பு வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி மக்களாக அவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இது மாதிரி செய்கிறனால தான், உங்களெலாம் வெளிப்படுத்துறதுனால தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்றைக்கி இன்னும் மேற்கொண்டு டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது பெரிய விஷயம். இவங்களாம் இந்த மாதிரிலாம் ஒரு செயல்முறை செய்யலைனாக்கா இந்த பள்ளி எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது மக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எடுத்து செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். இந்த சஹாபாக்கள் அர்க்கஸ்தலம் மட்டும்தான் இருக்குது. அந்த சஹாபாக்களுடைய பேர் இந்த கல்வெட்டில் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த பள்ளியில் எவ்வளோ வருஷமாக இமாமாக இருக்கிறீங்க? இமாம்ங்கிறது நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர். இமாம்ங்கிறது எங்கள் அண்ணன் பெரியவர் இருக்கார், அவங்க தொழு வைக்கிறாங்க. நாங்கள் மோசனும் எல்லாமே எல்லா வேலையும் அனைத்தும் நான் தான் பார்த்துட்ருக்கேன் சார், நிர்வாகியாக இருந்து. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இமாமத் பண்ணுறது அவர் மட்டும்தான். இமாமத்தை அவர் இல்லைனாக்கா நான் இமாமத் பண்ணுவேன்.
மற்ற பழமையான பள்ளிவாசல்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருந்தாலும் கூட அதையெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த பழமையை வந்து அதுக்கான அந்த ஆதாரங்களை வந்து அழிச்சிட்டாங்க. அதாவது புதுமையாக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெனோவேஷன் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாங்க, அழிச்சிட்டாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கல்வெட்டு ஹிஜ்ரி 116 அப்படிங்கிற அந்த கல்வெட்டு இருக்கிறது தான் இது வந்து இப்ப இதை வந்து நம்ம ஒரு பொய்யா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி கூட யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுல உள்ள கல்வெட்டு அப்படி இருக்கு. இதை பத்தி வந்து நிறைய வரலாற்று ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து சோழர்களுடைய, ஏன்னா இப்ப சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டதுன்னா சோழர்கள் காலத்துல எந்த காலம் அப்படின்னாவது தெரியணும். ஆமா, சோழர்கள் காலம் ஆரம்பத்துல இருந்து இருக்கு. 1000 வருஷ சோழர்களுடைய வரலாறுல நீங்க எந்த வருஷத்துல யாரு மன்னரா இருந்தா அது எப்ப கட்டப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லி ஆகணும். அப்படி பார்க்கும்போதுதான் நம்ம வந்து இதை வந்து வரலாற்று ஆவணப்படுத்துறத ஒரு முயற்சியா வந்து இந்த காலத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த காலத்துல இந்த சோழர்கள் உறையூரும் திருச்சியும் அப்போ ஒண்ணுதான். இப்பதான் திருச்சி பழைய உறையூர். அப்ப உறையூர் தலைநகரா இருந்த போது தலைநகரத்திலேயே முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க நிச்சயமா வந்து செல்வந்தர்களாகவோ அல்லது வணிகர்களாகவோ அல்லது செல்வாக்கு மிக்கவர்களாகவோ சோழ அரசுல இருந்திருக்கும். அப்படி வந்து அந்த செல்வாக்கு மிக்க வந்து முஸ்லிம்களுடைய அந்த பாரம்பரியம் தான் இன்னைக்கு பள்ளிவாசலா நமக்கு கண் முன்னா ஆதாரமா நிக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏதோ வந்தாங்க, அவங்க இடையில வந்தாங்க, அரேபியில இருந்து வந்தாங்க, துருக்கியில இருந்து வந்தாங்கிற மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட முற்கால சோழர்கள் காலத்திலேயே வந்து இந்த நாட்டுல வந்து சோழர்கள் இருந்த முஸ்லிம்கள் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பள்ளிவாசல் வச்சு தொழக்கூடிய அளவுக்கு சமூகமா இருந்திருக்காங்க. அவர் தனியா ஒரு முஸ்லீம் வந்து டிராவல் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க பள்ளிவாசல் கட்ட மாட்டாங்க. கண்டிப்பா. இப்ப இந்த பகுதியில முஸ்லீம்கள் வந்து தங்கி இருந்தா மட்டும்தான் பள்ளிவாசல் கட்டி அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக. அப்ப இந்த அளவுக்கு ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா முஸ்லீம் சமூகம் இங்க இருந்திருக்கு. இப்ப இதே மாதிரி திருச்சியில இது சோழர்கள் பிற்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களும் கூட இங்க இருக்கு. கண்டிப்பா. ஆனா இதுல சிறப்பா சொல்லக்கூடியது இந்த பள்ளிவாசல் வந்து முற்காலத்துல கட்டப்பட்டது. உறையூர் தலைநகராக கொண்டு சோழர்கள் ஆட்சி பண்ண காலத்துல கட்டப்பட்டது. திருச்சியில இருக்கிறது இது மட்டும்தான். கண்டிப்பா. இப்ப நத்தர்ஷா தர்காலாம் இருக்குன்னு சொன்னா அது பிற்கால சோழர்கள் காலத்துல 1026 வருஷம் அந்த பள்ளி. அது வந்து பிற்காலத்துல கட்டப்பட்டது. சுந்தர சோழன் ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்டதும் அந்த பள்ளியில. ஆனா உறையூர் சோழர்கள் காலத்திலேயே கட்டப்பட்ட பள்ளி அப்படிங்கிறது தான் அதனுடைய சிறப்பு. 4வது தலைமுறை நாங்க வரோம். அதாவது அவங்க தலைமுறையில இந்த பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மண்டபம் காடா இருந்துச்சு, முள்ளுக்காடா இருந்துச்சு, பாதை கிடையாது, ஒரு கட்டையில தான் ஏறி வரணும். அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் இந்த பள்ளிவாசலே இருந்தது. எங்களுடைய தகப்பனார் அவங்களுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் எங்க தகப்பனார் தலையிட்டதுக்கு பிறகு எம்ஜி அப்துல் ரஹ்மான் சாயர் அவர் தலையிட்டதுக்கு பிறகுதான் ரயில்வேல பாதை வாங்கணும். இதுக்கு இடம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. பாதை கிடையாது, ஒரு ரயில்வே கட்டையில தான் நாங்க வரணும் இந்த பள்ளிவாசல். அப்போ சேரும் சகதியா இருக்கும், மண் தர. அப்போவே நம்ம இந்த பள்ளிவாசல ஆரம்பிச்சிட்டோம். அப்போவே துளு வைக்கணும், 4 பேர் 3 பேர் 2 பேர் இருந்து இமாமத் போட்டு, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாவும் 100 ரூபாவும் இமாமத்துக்கு சம்பளம் கொடுத்து நாங்கள் வச்சு துளு நடந்து அந்த காலத்துலேருந்து. நான் சொல்கிறேனே, அகல் விளக்கு, காண்டா விளக்கு, அர்க்கின் லைட்டு, பெட்ரோமாஸு, இந்த மாதிரிலாம் ஒரு செயல்பட்ட இடம் இது. நாங்கள் அந்த அளவுக்கு சிரமப்பட்டு இதை வந்து கொண்டு வந்து செயல்படுத்துகிறோம். மக்கள் மத்தியில் நீங்கள் செயல்படுத்துறீங்க. அதாவது ரிப்போர்ட்டருங்கிற முறையில் நாங்கள் சொன்னாலும் உண்மைங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், ஆனால் நீங்கள் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறீங்க. இதுதான் பெருமைக்குரிய விஷயம். நம்ம சொல்கிறது உண்மையாக விஷயமா தான் இருக்கணும். இது வந்து ஹிஜ்ரி 116 அப்போ நம்ம சொல்கிறோம்னாக்கா அப்போ அந்த கல்வெட்டில் இருக்கனால தான் இது ஹிஜ்ரி 116 கட்ட பள்ளிவாசல் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த கல்வெட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இது எத்தனை ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எங்களுக்கு தெரியாது. சஹாபாக்கள் பேர் ஹாஜி அப்துல்லா பின் ஹாஜி முகமது அன்வர், அபி ஒகாஷா ரலியல்லாஹு பின்னாடி முத்தம் விட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பரங்கிப்பேட்டையில் இருக்காங்க. தமிழ் அன்சாரி. இங்கே 5 சஹாபாக்கள்: ஹஜரத் ஹாஜி சையதுனா முகமது இப்ராஹிம் அசைபர் அலி, ஹஜரத் ஹஜ்ஜா மர்ஹபா தாஹிரா பீவி அலி, இக்தியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹாஜி அப்துல்லா பின் ஹாஜி முகமது அன்வர். 5 சஹாபாக்கள். இந்த 5 சஹாபாக்கள் 2 சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலோட கல் எப்படி இருக்கோ கருங்கல், அதே மாதிரி தான் இந்த கருங்கல். பாருங்க, ஒரு அடையாளத்துக்காக நாங்கள் வச்சிருக்கோம். ஹாஜி அப்துல்லா பின் ஹாஜி முகமது அன்வர், இவங்க 2 சஹாபாக்கள். வாங்க அடுத்து 3 சஹாபாக்களை பற்றி சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இவங்க தான் ஹாஜி முகமது இப்ராஹிம் அசாபிர் அலி, ஹஜரத் ஹஜ்ஜா மர்ஹபா தாஹிரா பீவி அலி, அவங்க இக்தியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க தாபின்கள். உங்க அனைவருக்கும் இந்த பள்ளியின் சார்பாகவும் எங்க ரிப்போர்ட்டர் சார்பாகவும் மிக மிக அஸ்ஸலாமு அலைக்கும் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துவா செய்யுங்க. வாங்க, எப்போ இருந்தாலும் இந்த பள்ளிக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து பள்ளிவாசலை பற்றி கேளுங்க.
அதுக்காக அல்லாஹ் தாலா நம்ம இங்கே உட்கார வச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.